வணக்கம் ஜெயன். ஆப்ரேஷன் சிந்தூர் த அன்டோல்ட் ஸ்டோரி இந்த புத்தகத்துக்கான விற்பனை அப்படின்றது இப்போ அமேசானில் இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள். நம்மளுடைய மேக்கிங் த அன்பிரேக்கபிள் இந்திய ராணுவத்துடைய ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சீரிஸ் அதோட 2 எபிசோட்ஸோட லிங்க்கும் இந்த வீடியோட எண்டில் வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். 3rd எபிசோடு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதையும் மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அப்டேட், 2020 கல்வான் கிளாஷ் அப்போ ராணுவ தளபதியாக இருந்தவர் ஜெனரல் நரவனே அவர்கள். அவர் தன்னுடைய ஒரு புது புத்தகத்தை லான்ச் பண்றாரு, த கியூரியஸ் அண்ட் த கிளாசிஃபைடு அன்எர்த்திங் மிலிட்ரி மித்ஸ் அண்ட் மிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புத்தகம் இந்தியாவுடைய செக்யூரிட்டியை ஒரு இராணுவ தளபதியோட பார்வையில கிளியரா கொடுக்கக்கூடியது. புனேல இந்த புத்தகத்தை வெளியிடும் போது அவர் ஒரு சில சீரியஸான எச்சரிக்கைகளை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, சைனா நமக்கு வந்து மிக முக்கியமான எதிரி, பாகிஸ்தான் கிடையாது அப்படின்றதும், சைனா நம்மளுக்கு ஒரு லாங் டேர்ம் காம்படிட்டர், பாகிஸ்தான் நமக்கு இம்மீடியட் எனிமி. இப்போ எதிரி யாரு அப்படின்னா பாகிஸ்தான். ஆனால் ஃபியூச்சர்ல யார் பெரிய நம்மள அளவுக்கு சவால் விட போறாங்க அப்படின்னா தான் சைனா தான். ஸோ சைனாவை வந்து காம்படிட்டரா பார்க்கணும், பாகிஸ்தானை வந்து எதிரியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ராணுவ தளபதி சொல்றாரு. அதுவும் கல்வான் கிளாஷ் அப்போ ராணுவ தளபதியா இருந்தவர், குறிப்பா கோவிட் காலங்கள்ல. இப்போ இது ஏன் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, ஏன் இது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு பேசும்பொழுது ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சைனா அப்படின்னு சொல்லி நம்ம த்ரெட் அனாலிசிஸ் பண்ணுவோம். எல்லாருமே அதை தான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பாகிஸ்தான் நமக்கு ஒரு இம்மீடியட் எதிரி. இன்னைக்கு தெரிஞ்ச எதிரி யார் இந்தியாவுக்கு அப்படின்னா பாகிஸ்தான் தான். 2 விஷயம், நம்மளுடைய வெஸ்டர்ன் பார்டர்ஸு, பயங்கரவாதம் மற்றும் ஒரு அன்சால்வ்டான வார் ஒன்று இருக்கு. இந்த ஒரு போர் ஆரம்பிச்சு அது முடிஞ்சு, பட் அதோடைய விஷயம் ஒன்றும் சால்வ் ஆகல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர். இப்போ பிரிட்டிஷ் காலத்துல பாகிஸ்தான் இந்தியாவை பிரிக்கும் பொழுது பிரிட்டிஷ் என்ன நினைச்சாங்கன்னா, ஸ்ரீநகரை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும், ஜம்முவோட ஒரு கணிசமான பகுதியை பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அன்பினிஷ் பார்ட்டிஷன் சொல்லிட்டு அதை நிறைய காலம் சொல்லுவாங்க. பட் அந்த காலனி ஆதிக்கத்தோடைய அதிகாரமும் திமிரும் கிட்டத்தட்ட 1990கள் 2000 வரைக்கும் நீடிச்சுது. இன்னைக்கு பிரிட்டனோட நிலைமை என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இன்னைக்கும் அந்த சண்டை இருக்கிறத, அந்த பெண்டிங் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டெயின்டு மிலிட்ரி டிட்டரன்ஸ். இப்போ இந்த அரசாங்கம் நாளைக்கு வேற ஒரு பட்ஜெட் போடுறாங்க, திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை வருது, அல்ல ஆயில் பிரைஸ் அதிகமாகுது, ஆனாலும் அவர் சொல்லக்கூடியது சஸ்டெயின்டு மிலிட்ரி டிட்டரன்ஸ் அப்படின்றது எல்லா காலத்திலையும் இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு பட்ஜெட்டையும் நம்மளுடைய இராணுவத்துடைய ப்ரிப்பேர்னஸையும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இஃப் யூ வாண்ட் பீஸ் யூ ப்ரிப்பேர் ஃபார் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க நாடு அமைதியா இருக்கணும்னா நீங்க போருக்கு தயாராங்கன்ட்டு. ஏன்னா போருக்கு தயாராகும் போது தான் எதிரி நம்மளை தாக்க பயப்படுவான். நாம போருக்கு தயாராகாம சோசியலிசம் பேசிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா எதிரி கிட்ட தான் முடிவு இருக்குது, நம்மளை வந்து தாக்கலாமா வேணாமான்றது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடைய நெய்பர்ஹுட் நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மார், இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க. அந்த நாடுகள் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை சிக்கிட்டு இருக்கு, இதை நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ஒரு இராணுவ நடவடிக்கைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம பேச்சுவார்த்தைக்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்றது 2வது. அடுத்தது இந்த அண்டை நாடுகளான பங்களாதேஷ், குறிப்பா அங்கிருந்து வரக்கூடிய இல்லீகலா உள்ள வரக்கூடிய மக்கள், இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ், ஆர்ம் ஸ்மக்லிங் மற்றும் ட்ரக் டிராஃபிக்கிங், இதை மிக மிக முக்கியமா நம்ம தடுக்கணும். ஏன்னா சைனாவும் சரி பாகிஸ்தானும் சரி இதை ரொம்ப ஒரு பாயிண்டா வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா சைனாவை நேரடி எதிரியா அவர் பார்த்தவர், ஆல்மோஸ்ட் யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டியது அந்த டைம்ல 2020ல. அந்த டைம்ல இருக்கக்கூடிய ராணுவ தளபதி இதை வந்து பேசும்பொழுது கிளியர் கட்டா இங்க வந்து நமக்கு ஒரு ஆங்கிள் உங்களுக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா அவர் என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானை எடுப்போம். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை? பாகிஸ்தான் தன்னுடைய ஜகுலர் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது காஷ்மீர். ஸோ காஷ்மீரோட ஹிஸ்டரியை நம்ம அப்படியே போய் பார்த்தோம் அப்படின்னா, 47ல் காஷ்மீரை ஆக்கிரமிக்கிறதுக்கு, அது தனி நாடாக இருக்கணும்னு சொல்லி அவங்க இந்தியா கூடயும் சேரல, பாகிஸ்தான் கூடயும் சேரலன்னு நிற்கும் பொழுது அந்த பிளானை போட்டு கொடுத்தது ஒரு பிரிட்டிஷோடைய இராணுவ அதிகாரி. ஸோ இராணுவம் ஸ்பிளிட் ஆகுது. இராணுவம் ஸ்பிளிட் ஆகும் பொழுது யாருக்கு என்னென்ன ரெஜிமெண்ட் எல்லாம் அந்த இதெல்லாம் டிசைட் ஆச்சு. இந்துக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய இராணுவத்திலையும்,
இஸ்லாமியர்கள் யார் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ நீங்க இந்திய ராணுவத்தில் இருக்கலாம் அப்படின்னு வந்து இங்க ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது பாகிஸ்தான் தரப்புல இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் இந்திய ராணுவத்துல ஜாயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வேணும்னா நீங்க இங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றதும், இங்க இருக்கக்கூடியவங்க வேணும்னா நீங்க அங்க ஜாயின் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இந்த ஆப்ஷனுக்கு பிறகு ராணுவம் பிரிக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த இடத்துலதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவங்களுடைய ராணுவ தளபதியா ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை ரீடைன் பண்றாங்க. ரீடைன் பண்ண பிறகு அதே அதிகாரி போட்ட பிளான் தான் 1947 காஷ்மீர் மீது இவங்க நடத்திய யுத்தம். பிறகு மகாராஜா ஹரிசிங் அவர்கள் வந்ததை பத்தி நம்ம ஒரு டீட்டெயில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வந்து நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இந்தியா கூட ஒருங்கிணைறோம்னு அவர் கையெழுத்து போட்ட பிறகு இந்திய ராணுவம் அங்கே போகுது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கும் அதிகமான நேரம் அந்த யுத்தம் நடக்குது. 3/2 பங்கு காஷ்மீரை நம்ம மீட்டெடுக்கிறோம். அந்த ஒரு பங்கு காஷ்மீர் இன்னமும் பாகிஸ்தான்கிட்ட இருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் பிரிட்டிஷ் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடத்துக்கிட்ட எப்படியாவது பாகிஸ்தானுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் நிறைய இருக்கு. பாகிஸ்தான் அப்படின்றது நாய் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இந்த வலைபடத்தோடு இருக்கக்கூடிய இந்த நாடு உருவானதே ஒரு டெம்பரரி ஃபினாமினா தான். சோவியத்தோடைய ஆக்சஸ், சோவியத்துக்கு வந்து அரேபியன் சி ஆக்சஸ் கிடைக்கக்கூடாதுன்றதா இதில் இருக்கக்கூடிய லார்ஜர் கேம். அதுல பிளே பண்ண கேரக்டர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜின்னா போன்ற ஆட்கள். இவங்களுடைய சுயலாபத்துக்காக இத்தனை லட்சம் பேரை கொண்டு ஒரு நாடை வந்து 2 துண்டு ஆக்குனாங்க. இப்போ இந்த பிரச்சனை இல்லாம பாகிஸ்தான் ராணுவம் இயங்கவே முடியாது. காஷ்மீர் பிரச்சனை சால்வ் ஆச்சு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இவ்வளவு பெரிய ராணுவம் தேவை கிடையாது. அவங்க மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ காஷ்மீர் பிரச்சனை அப்படின்றது பாகிஸ்தானுக்கு உண்மையாலுமே அவங்க வந்து சால்வ் பண்ணா அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளபதியோட கதை அப்படின்றது கந்தலாயிடும். 2வது, அங்க இருக்கக்கூடிய அவங்க காஷ்மீருக்கு மட்டும் கிளைம் வைக்கல, ஜம்மு காஷ்மீருக்கும் சேர்த்து, ஜம்மு பகுதிக்கும் சேர்த்து அவங்க கிளைம் வைக்கிறாங்க. அந்த டெரிட்டோரியல் பிரச்சனை நமக்கு இருக்கு. இது மத ரீதியா செய்யப்பட்ட பிரிவினை அப்படின்றதுனால நாங்க வேற, இந்துக்கள் வேற, எங்களுடைய கலாச்சாரம் வேற. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை இவங்களுடைய அப்பாக்கள் வந்து அரேபியர்கள், செவ்வாய்க்கிழமை கேட்டீங்கன்னா மொகாலயர்கள், புதன்கிழமை கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் சிந்து சமவெளி நாகரிகம், நீங்கள் வியாழக்கிழமை கேட்டீங்கன்னா நாங்கள் பஞ்சாபிகள் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. 5ஆம் தேதி நீங்கள் வெள்ளிக்கிழமை கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் தான் பியூர் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு தான் பாகிஸ்தான். ஸோ ரிலீஜனாகவும் இந்த ஒரு எனிமிட்டி அப்படின்றது இருக்கு. 3வது, அவங்களால இதுவரைக்கும் தாங்க முடியாது. அவங்க வரலாற்றில் கிட்டத்தட்ட 4 யுத்தங்கள் தோத்த பிறகும் ஒரே ஒரு யுத்தத்தை தான் அவங்க தோத்ததா ஒத்துக்கிறாங்க. அது 1971. ஏன்னா அதுல போய் சொல்ல முடியாது. அவங்க கீழே இருக்கக்கூடிய அவங்க மாணவர்களே சிரிச்சிடுவாங்க. இப்ப அந்த இடத்துக்கு அவங்க காரணமா காமிக்கிறது இந்தியாவை. ஸோ இது ஒரு கல்ச்சரல் மற்றும் ஐடென்டிட்டி சித்தாந்த ரீதியாகவும் அந்த கஸ்வா இந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவை கம்ப்ளீட்டா காலி பண்ணணும் அப்படின்றதுல ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்டா இருக்கக்கூடிய நாடு. இதுல எந்த ஒரு சேஞ்சுமே இது வரைக்கும் பாகிஸ்தான் செஞ்சது கிடையாது. அது செய்ய முற்பட்ட அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒன்று ஜெயிலில் போடப்பட்டிருக்காங்க, இல்லை தூக்கில் போடப்பட்டிருக்காங்க. லேட்டஸ்ட் நம்ம பார்த்தது இம்ரான்கான். அடுத்தது அப்படியே நம்ம சைனா கிட்ட வந்தோம் அப்படின்னா ஜெனரல் நரவணே அவர்கள் என்ன சொல்றாரு, நம்ம காம்படிட்டர் அப்படின்ற போது இன்னைக்கு 5 முக்கியமான துறைகள் எடுப்போம். ஸ்பேஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா நாமும் அவங்களும் வந்து ஒரு கேப் இருக்கு, ஒரு 5 to 7 வருட கேப் இருக்கு. பட் நம்மளும் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸ்டாக தான் இருக்கிறோம். அடுத்தது மிசைல் டெக்னாலஜி. இந்தியா பல இடங்கள்ல சைனாவுக்கு நிகராகவும் சில இடங்கள்ல அதிகமாகவும் நம்ம இருக்கிறோம். ஆனா மிக முக்கியமான தொழில்நுட்பம்னு எடுங்க. இப்ப கிளீன் எனர்ஜி பத்தி நம்ம பேசும்போது முதல்ல சோலார். நம்பர் 1 பவர் யாரு? சைனா. சோலார் இம்ப்ளிமெண்டேஷன்ல நம்பர் 2 பவர் இந்தியா, அதில் டவுட்டே வேண்டாம். அடுத்தது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அகெயின் சைனா. ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் சைனா, மேனுஃபேக்சரிங் சைனா, எலக்ட்ரானிக்ஸ் சைனா, மொபைல் சைனா, லேப்டாப், இது போல எல்லா இடமே நீங்க எங்கெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் வருதோ அங்க பாத்தீங்கன்னா சைனாவுடைய ஸ்ட்ரென்த் வந்து நம்ம கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கு. அது நமக்கு தேவையும் இல்லை, அவ்வளோ காம்படிட்டிவா நம்ம தேவை கிடையாது, போகணும்னு அவசியம் கிடையாது. சைனாக்கு ஒரு ஆல்டர்னேட் மார்க்கெட்டா இன்னைக்கு வந்து இந்தியா சப்ளையரா உருவாகுச்சு அப்படின்ற போது நமக்கு இருக்கக்கூடிய வால்யூமே நமக்கு வந்துதான் இருக்கும். இப்போ இதெல்லாத்த விட தாண்டி சைனாட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அந்த மினரல்ஸை, தாதுக்களை எடுத்து அதை ரிஃபைன் பண்ணி அதுல இருந்து ஃபைனல் மினரல்ஸை எடுத்து, அதாவது அந்த உலோகங்களை எடுக்கிறதுல இன்னைக்கு நம்பர் 1 நாடு சைனா தான். அவங்க நினைச்சா சில முக்கியமான காம்பனன்ட்ஸை இந்தியா எந்த நாட்டுக்கும் வேணா தடுக்க முடியும். இந்தியாவுக்கே அவங்க தடுத்தாங்க, அமெரிக்காவெல்லாம் கிட்டத்தட்ட தொங்க விட்டாங்க அவங்க. அப்படிப்பட்ட இடத்துல
முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. மேக்னெட்ஸ் போன்ற டெக்னாலஜி. இன்னைக்கு நம்ம பெங்களூரை சேர்ந்த நிறுவனம் காந்தம் இல்லாமையே ஒரு மோட்டரை இயக்க முடியும் அப்படின்ற ஒரு புது தொழில்நுட்பத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்தியாவில் பிட்ஸ் அண்ட் பீசஸா பல இடங்கள்ல இந்த சைனாவுடைய மோனோபோலி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவான டெக்னாலஜியை நோக்கி நம்ம வேகமாக போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்கு. அடுத்தது மிக மிக முக்கியமாக இராணுவம் எண்ணிக்கை, இதெல்லாம் இனிமேல் விஷயமே கிடையாது. சைனா ஒரு மிகப்பெரிய ட்ரோன் உற்பத்தி செய்யும் சக்தி. அந்த ட்ரோனுக்கு தேவையான மோட்டர், சென்சர், ஃப்ரேமு, பிளேடு, பேட்டரி, அதற்கான சாஃப்ட்வேர் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனா இன்னைக்கு வேர்ல்டுலேயே லீடிங்காக இருக்கிறாங்க. இந்தியா இடத்துல பெரிய லெவலுக்கு பின்தங்கி இருக்கு. ராக்கெட்ஸ் அண்ட் மிசைல்ஸ் நம்மளால கண்டிப்பாக சைனாவை மேட்ச் பண்ண முடியும். கப்பல்களோட எண்ணிக்கை 400க்கும் அதிகமான கப்பல்கள் அவங்க கிட்ட இருக்கு. 130 கப்பல்களை நோக்கி நம்ம இங்கே போயிட்டு இருக்கோம். பட் கப்பல் கட்டமைப்புல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அம்பிஷன் வேற, நமக்கு இருக்கக்கூடிய அம்பிஷன் அப்படின்றது வேற. ஸோ இந்த கப்பல் கட்டமைப்புல அவங்க நம்பர் 1 இருக்கிறாங்க. கப்பலை இயக்கக்கூடிய அந்த சீஃபேரர்ஸ்ல நம்ம நம்பர் 1 இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் டிபெண்டாவே நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் அவர் கோடிட்டு காட்டுறாரு. நாமோ நம்மளுடைய செக்யூரிட்டி பாலிசியை கம்ப்ளீட்டா சைனாவை நோக்கி ஃபிக்ஸ் பண்ணி சைனாவை ஒரு காம்படிட்டரா, நீங்க காம்படிட்டர் கூட ட்ரேட் பண்ணலாம், தப்பே கிடையாது. உடனடியா இந்த கமெண்ட்டுக்கு வராதிங்க. அப்போ சைனாவோட வர்த்தக தொடர்புலாம் நிறுத்திடணும், அது எதுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அப்போ பண்ணிட்டு நம்ம எதுக்கு பேசுறோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் பண்ணிட்டு இருக்கு, சைனாவும் நம்ம கிட்ட இருந்து இறக்குமதி பண்றாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் காம்படிட்டரா சைனாவை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது அவசியம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்மீடியட் த்ரெட், நமக்கு இருக்கக்கூடிய உடனடி எதிரி. பாகிஸ்தானை வீக்கன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வெகு வேகமாக போயிட்டு இருக்கு. பலுச்சிஸ்தான் தனிநாடு காரிக்கையோடு அவங்க போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதுவரால் வரை அமைதியாக இருந்த பிஓஜேக்கு தனிநாடு போகணும், இல்லை இந்தியாவோட சேரணும்ன்ற கொள்கையில முன்னுக்கு எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாலிபான்கள், அதாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் உறவு இன்னைக்கு படுபாதளத்தில் இருக்கு. பாகிஸ்தானுக்கு எக்கச்சக்கமான ஃபால்ட் லைன்ஸ் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஜெனரல் மனோஜ் நரவனே அவர்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய பார்டர் சீல் பண்ணப்படணும். இதுல இருந்து உள்ள வரக்கூடிய இல்லீகல் இன்ஃபில்ட்ரேஷன் நம்ம தடுக்கப்படணும். நாடு ரேடிகலைஸ் ஆகக்கூடாது. அதே சமயம் நம்மளுடைய பாதுகாப்பு அப்படின்றது நோ காம்ப்ரமைஸ். யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, நம்மளுடைய டிட்டரன்ஸ் அப்படின்றது நிரந்தரமாகவும் இனி வளர்ச்சியை நோக்கி போற மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றது, சுயசார்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சுயசார்புக்கு சம்பந்தமான இன்னோவேஷன்ஸ் எல்லாமே டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஜெனரல் நரவனே அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாதத்துக்கு உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.